பிரியாவுக்கு ஒழுங்கா சேலை கட்ட தெரியாட்டியும் அழகா இருக்கால, அதான் உன் வேலையை காட்டலான்னு பாத்தியா? நான் மட்டும் வரலன்னா இன்னத்துக்கு என்ன நடந்திருக்கும்? ஏய், என்னடி அவன் அடிக்கிறான், நீ சிரிக்கிற? அத்தை, இன்னுமா உங்களுக்கு புரியல? என்னடி புரியணும்? இவரு சஞ்சய் இல்ல பிரதீப்ங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? புருஷங்கிற உரிமை இருக்க போய் தானே என்ன அடிச்சாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். இப்ப என்ன அடிச்சது என்ன அணைச்ச கையாதான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா மாமா? என்ன பிரதீப், நான் சொல்றது சரிதானே? யாராவது திருடனுக்கு தேல் கொட்டி பாத்திருக்கீங்களா? தோ நிக்கிறார் பாருங்க, பாத்துக்கோங்க. நீ என்னடி திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி நிக்கிற? இது பாரு, மறுபடியும் நான் உன் மானத்தை காப்பாத்திருக்கேன். அத்தை, உங்களுக்கு தான் இவர் புள்ள, ஆனா ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே மன்மதன். இப்ப வாச்சும் புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். அவளை உள்ள கூட்டிட்டு போ. பிரியா, வாமா என் கூட. ஏன் ராமதாஸ், இந்த சரவணன் எப்படி? சார், நான் விசாரிச்ச வரைக்கும் நல்ல பையனா தான் சார் தெரிகிறான். கொலை பண்ணிருப்பான்னு நிச்சயமா சொல்ல முடியல சார். ஏன்? குற்ற பின்னணி எதுவும் இல்லாதவன், எந்த வம்பு துமுக்கும் போகாதவன். அதனால கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றீங்க? அப்படிதான் தோணுது. எவனையும் நம்ப முடியாது ராமதாஸ். பேசி பாப்போம், ஏதாவது குழு கிடைக்கும். உட்காருங்க சரவணன். உட்காருங்க. சார் தான் மயில் வாகனன், இன்ஸ்பெக்டர். சாரோட அசிஸ்டன்ட் நான். சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க மாமனாரோட சம்பந்தி ஐஜி இருக்காருல்ல, அவர் இந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாரு. இனிமே நான் தான் விசாரிப்பேன். உங்க தலையெழுத்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சார் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தான் சார் கஷ்டம். ராமதாஸ், ஏன் அவரை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? சாரி சார். ஒன்னும் அவசரம் இல்லை. அவருக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப பேசினா போதும். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சா போதும். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க சரவணன். வீட்ல. ஷூர். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்னு உங்க வீட்ல பெரியவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல? கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்ல இல்லைன்னு எனக்கு தெரியும்.
உங்க செல்போன் சிக்னல் ஈக்காட்டு தாங்கல் ஏரியா டவர்ல பதிவாயிருக்கு. சார், கதிர் கொலை நடந்தது கூட ஈக்காடு தங்கல்ல இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான். என்ன சரவணன், ராமதாஸ் சொல்றது உண்மையா? முதல் நாள், முதல் சந்திப்பு, முதல் கேள்வி, முதல் பதிலே பொய். ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்கு. சரி, ஓகே மிஸ்டர் சரவணன், நான் எல்லாருக்கும் 2 சான்ஸ் தான் தருவேன். நான் கொடுத்த முதல் சான்ஸ்லயே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. அதுல நீங்க உண்மையை பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்பவும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைச்சா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் 3வது சான்ஸ் எல்லாம் தரமாட்டேன். இப்போ நீங்க கிளம்பலாம். மறுபடியும் நான் உங்ககிட்ட வருவேன். நீங்க உண்மையை மட்டும்தான் பேசணும். நீங்க போலாம். கூட்டிட்டு போங்க சார. இப்ப சொல்லுங்க ராமதாஸ், சரவண கொலை பண்ணிருப்பான? ஆளை பார்த்தா அப்படி தெரியல சார். எப்படி? கொலை பண்ண மாதிரி தெரியல சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? கொலை பண்றவன் முகத்துல தழும்பு, கெடா மீச, கன்னத்துல மச்சம், சட்ட காலருக்கும் கழுத்துக்கும் நடுவுல கர்ச்சீப்பு வச்சுக்கிட்டு வாயில பீடி வச்சுட்டு இருப்பான்னு நினைச்சீங்களா? இனிமே அந்த நினைப்பையெல்லாம் மாத்திருக்கு. நெல்லுங்க. எங்க வந்தீங்க 2 பேரும்? என் பொண்ணு அவ அம்மா வீட்டுக்கு. ஏய், போய மூடு. என் மேல களங்கம் கற்பிச்சதும் இல்லாம இவளை என் தலையில கட்ட வந்திருக்கியா? பேசாம திரும்பி போயிடு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ராஜி, பிடிவாதம் பிடிக்காத. நீ சம்மதிச்ச அப்புறம் தான் டிஎன்ஏ டெஸ்டே எடுத்தோம். அதுல ராஜி உன் மகனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறமா ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நீ ஒத்துக்கிறத தவிர வேற வழி இல்லை உனக்கு. மிஸ்டர் கருணாகரன், இந்த ரிசல்ட் பேர்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், நீங்க ஒரு டாக்டர் சார், சொல்லுங்க. ராஜி, யாருக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சியோ, யாரோட மகளை வளர்க்கறதுக்காக என்ன தூக்கி எறிஞ்சியோ அவரே சொல்லிட்டார். சுஷ்மா உன் மகதான், அவளை ஏத்துக்கோ. சுஷ்மா, இனிமே நீ இங்கதான் இருக்கணும். இவங்க தான் உன் அம்மா, இதுதான் உன் வீடு, இதுதான் உன் தாய் மாமன். இனிமே நானே கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய், நிறுத்துடா. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அமைதியா இருந்த என் வாழ்க்கையில புயலா வந்து என் சந்தோஷத்தையே அழிச்சிட்டியே. அதுக்கு சாட்சியா உன் மகளை விட்டுட்டு போக பாக்குறியா? பழி வாங்குற உணர்ச்சிக்காக பெத்த மகளை பகடக்காயா யூஸ் பண்றியே. ச்சீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏண்டி, நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு ஏண்டி புரிய மாட்டேங்குது? எனக்கு தெரியாம நீ எப்படி போறப்ப? இது பாரு, உங்க அப்ப ஒன்ன துருப்புச்சீட்டா வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கு நீ துணை வேற போயிட்டு இருக்க. இனிமே எந்த காலத்திலயும் உனக்கே மனசுல ஏழ்மை கிடையாது. பேசாம உங்க அப்பனை கூட்டிட்டு வெளியில போ. அவ ஏன் போகணும்? சுஷ்மா உன் பொண்ணுதான், அவ இங்கதான் இருப்பா. உனக்கு இன்னும் சந்தேகம் தீரலனா லேப நீ சொல்லு, அங்க டெஸ்ட் எடுப்போம். அங்க என்னதான் வருதுன்னு பாப்போமே. இந்த மாதிரி 1000 ரிசல்ட் உன்னால வாங்க முடியும். ஓ ரிசல்ட்ட தோ எங்க அண்ணன் வேணா நம்பலாம், என்ன நீ ஏமாத்தவே முடியாது. இத பார், நான் மெடிக்கலா நிரூபிச்சிட்டேன். அதுக்கு சாட்சியா உங்க அண்ணன் இருக்காரு. இனிமே இவ உன் கூட தான் இருப்பா. இவளை ஏத்துக்கிறதுக்கு உன் மனசு இடம் கொடுக்கலனா இந்த பிரச்சனைய நான் கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கும் தயங்க மாட்டேன். நம்ம 4 பேருக்குள்ள நடந்த விஷயம் ஊருக்கே தெரியும். அது நடக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். இல்ல நான் கோர்ட்ல நிரூபிக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் நான் ரெடி. உன்னோட கெட்ட நோக்கம் எனக்கு நல்லாவே புரியுது. 4 செவத்துக்குள்ள என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ
கோர்ட் கேஸ்னாலே விட்டு எல்லாரும் முன்னாடியே என்ன கேவலப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ச்சே, நான் கட்டி காப்பாத்தின கற்ப களங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதானே உன் பிளான்? இத பாரு ராஜி, உன்னை நான் களங்கப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன். நீ, நான், நம்ம பொண்ணு 3 பேரும் ஒன்னா வாழுவோம். அடிச்சு வாய் முடு. நான் உன் கூட வாழணுமா? இத்தனை வருஷமா உன் காதல உதாசீனப்படுத்திட்டேனேன்னு குற்ற உணர்வுல இருந்தேன். உன்னை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சது நான் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு. உன் கூட வாழறதுக்கு பேசாம நான் தூக்கல தொங்கிடலாம். இத பார், நீ என்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட உரிமை. அதுல நான் இல்ல, யாரும் தலையிட முடியாது. அதே மாதிரி இவ உன் கூட வாழறதும் இவளோட உரிமை. அத நீ இல்ல, யாருமே தடுக்க முடியாது. ராஜி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இவ இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தா, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? அண்ணே, இது பாரு, இந்த வீட்டை விட்டு என்ன வெளியில போக சொல்லு, நான் போயிடுறேன். ஆனா இந்த வீட்ல யார் இருக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். கண்டவங்களுக்குலாம் இந்த வீட்ல இடம் கிடையாது. ராஜி, சொந்த மகளை போய் கண்டவன் சொல்ற? அவ மனசுக்கு எவ்வளவு பாடுபடும் நினைச்சு பாத்தியா? சும்மா நிறுத்து, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. போ. ராஜி, என்னம்மா? சார் விடுங்க சார். இவ எத்தனை நாளைக்கு இப்படியே பிடிவாதம் பிடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். என் கையில ஆதாரம் இருக்கு. அதை எப்ப வேணா எங்க வேணா நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். இனிமே சுஷ்மா இங்கதான் இருப்பா. அதை உன்னால தடுக்க முடியாது. சார், நான் வரேன் சார். சுஷ்மா, வரேம்மா. சுஷ்மா, நீ உள்ள போமா. ஏய், இன்னொரு அடி காலை உள்ள எடுத்து வச்சா காலை வெட்டிடுவேன் பாத்துக்கோ. அண்ணே, இவ வீட்டுக்குள்ள போனா ஒரேடியா நான் மேல போயிடுவேன். நீயே முடிவு பண்ணிக்கோ, இவ வீட்டுக்குள்ள போணுமா இல்ல நான் பரலோகம் போணுமான்னு. சுஷ்மா, சாரிம்மா. ராம்தாஸ், என்ன சார்? இங்க வா. நானா சார்? நீதாயா, வாயா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? மேகநாதன். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 10-15 வருஷமா வச்சிருக்கோம் சார். இந்த ஏரியால இருக்கிறவங்க பூரா நீ தேய்ச்சி கொடுக்குற துணியை தான் போட்டுட்டு இருக்காங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை சார். இந்த வீட்டில் இருந்தவரும் உங்ககிட்ட தான் அயன் பண்ண கொடுப்பாரா? இது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சார். இது யார் வராங்க யார் போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது சார். இங்க ஒரு கொலை நடந்தது, தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? கொலைகாரனை தெரியுமா? கொலையானவனை தெரியுமா? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல சார். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கலாமா? சார் வேணாம் சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லை சார். எங்க அப்பாவும் அந்த பையனும் தான் இருந்தாங்க. அவங்க கூட சாயந்தரமா கடையை அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். காலையில வந்து கடையை திறக்கும் போது தான் விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. கடையில் நிக்கிற அந்த பையன் யாரு? சார், மணிப்பூர் சார். அவன் எங்க கிட்ட தான் 4 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன் சார் அவன். சரி, நீங்க போலாம். ரொம்ப நன்றி சார். ராம்தாஸ் சார்,
அந்த பையனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. சார் அது எப்படி சார் சொல்றீங்க? ஓனரை விசாரிச்சிட்டீங்க, ஓகே. ஐஜி கேட்ட போதே அந்த பையன் ஒன்றும் தெரியாதுன்னு தான் சார் சொல்லியிருக்கான். என் உள்ளுணர்வு சொல்லுது சம்திங் இருக்கு. என் கெஸ் எப்பவுமே மிஸ் ஆகாது. நான் வேணா அவனை கூப்பிட்டமா சார்? விட்டு பிடிப்போம். தட்ஸ் மை ஸ்டைல். ஓகே சார். இங்க வாங்க. அந்த கதவு திற. சீக்கிரம் வாங்க. இதையும் லேபுக்கு அனுப்பல? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க சார். ரிப்போர்ட்டில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். இது என்னன்னு தெரியுதா? சார் ஷூல லேஸ் போடுறதுக்காக ஒரு வாஷர் இருக்கும்ல சார், இந்த ஷூ ஹைலைட் சார். கொலையான கதிர் ஷூ போடலாம், செருப்பு தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. சார் அப்படின்னா அந்த கொலைகாரம் போட்டு இருந்திருப்பானா சார்? எக்ஸாக்ட்லி. நாம சந்தேகப்படுற எல்லார் ஷூலையும் இந்த வாஷர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். முதல் வேலையா சரவண ஷூல பாருங்க. ஓகே சார். அந்த போட்டோஸ் கொடுங்க. ஏ ராமதாஸ், சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து ஏதாவது பொருள் வெளியே போச்சா? சார் ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட்கள் எடுத்துட்டு போனாங்க சார். ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்கிருந்து எதுவும் எடுக்கல சார். அந்த போட்டோல இருக்கதான் சார் ஃபைனல். நானும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். முடி, கர்ச்சீஃப் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இது இல்லாம வேற எதுவும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நம்ம ஆட்கள் செக்யூரிட்டிக்காக 24 hours இருக்காங்க சார். நல்லா தெரியும் சார். அப்ப இதுல இருக்கிற பொம்மை சார், அந்த பொம்மை இங்க இருந்த பொம்மை என்னாச்சு ராமதாஸ்? தெரியல சார். ராமதாஸ் சார், இவ்வளவு பொருள் இருக்கும்போது சாதாரண பொம்மை காணாம போயிருக்குன்னா சம்திங் ராங். இந்த போட்டோ எப்பவும் கூடவே வச்சுங்க. கண்டிப்பா சார். நம்ம எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் இந்த பொம்மை இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா சார்.